வழக்கம் போல எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது பூர்விகா மொபைல்ஸ், தன் நாம் ஒருவர் உடன் வழங்குவோர் நிப்பான் பெயிண்ட், அமிர்தாஞ்சன் ரோலான் மற்றும் கிரியாஸ். பொதுவாக நம்ம தினந்தோறும் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது ஒரு பக்கம் அரசியல் கட்சிகளோட மோதல், ஒரு பக்கம் சபரிமலை பிரச்சனை, ஒரு பக்கம் மீ டூ, இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் பெரிய மனுஷங்க பார்த்துப்பாங்க. நம்மள மாதிரி மனுஷங்க தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அந்த பிரச்சனைகள் அமெரிக்காலேயோ ரஷ்யாலோ இல்லை கனடாலலாம் இல்லை, நம்ம பக்கத்து வீடு, எதிர் வீடு, நண்பர்கள் வீடு அப்படிதான் இருக்கு. அப்படி போன்ற மனிதர்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, தண்ணியில தத்தளிக்கிற ஒருத்தர்கிட்ட நீங்க 10 கோடி கொடுத்தீங்கன்னா அது பயன்படாது. அவங்களுக்கு தேவை ஒரு கை கொடுக்கணும், இல்லைன்னா சின்னதா ஒரு கயிறு வேணும். அது கொடுத்துதான் பார்ப்போமே. வாங்க அந்த முயற்சியில் ஈடுபடலாம். இந்த முறை இந்த முயற்சியில தோல் கொடுக்கறதுக்கு வரப்போற ஒரு நல்ல நண்பர்ன்னு சொல்றதை விட எனக்கு இருக்கிற பொக்கிஷம், என்னோட நெருங்கிய நண்பர்கள்ல முக்கியமா இடம்பெறவர் ஒருத்தர். அவர் கோட்டு சூட்டு போட்டா ஏ சென்டரு, லுங்கி போட்டா பிஎன்சி சென்டரு, தாடியும் பங்கு விட்டா அவார்ட் சென்டர். அப்படி ஒரு பர்சனாலிட்டி, வெர்சடைல் ஆக்டர். நான் செல்லமா இல்லை, அவனோட பேர் அமர். ஆனா நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சது ஜீவா. லெட்ஸ் வெல்கம் ஜீவா. ஐ திங்க் இடையில நம்ம சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நீயும் படப்பிடிப்புல இருந்திருக்க, நானும் ஷூட்டிங்ல இருந்திருக்கேன். பட் நல்லா இருக்கு மச்சி. இது சாரி எல்லாரும் நாங்க எப்பவுமே மச்சான் மச்சி. ஜீவன் சொன்னாலே அவனுக்கும் பிடிக்காது, விஷாலன் சொன்னா எனக்கும். ஸோ இட்ஸ் நைஸ், சூப்பர். தேங்க்யூ. ஜிப்சின்னு ஒரு படம், ஜிப்சி சூப்பர். நாங்க we saw the first look. ஆனா செம்மையா இருக்கு. இது ஜீவா பொறுத்த வரைக்கும் எதை கொடுத்தாலும் பண்ணிடுவாப்ல. அது எப்படிதான் தெரியல மச்சி. நீ ராமனா அதுல பொருந்துவ, நீ திடீர்னு கலகலப்பு டூனா அதுக்கேற்ற மாதிரி பொருந்துவ, கட்டுறது தமிழ்னா அப்பா இட்ஸ் லைக் அமேசிங். தட் பெர்ஃபார்மன்ஸ் ஆல்மோஸ்ட் சேம்ல. ஆமா, அந்த தாடியோட. அண்ட் யாருமே மறக்க முடியாத ஒரு படம் எஸ்எம்எஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எஸ்எம்எஸ்ல. நீயா இருந்த அது நீ சிசிஎல் ஆஃப்டர் பார்ட்டில இருந்து நீ கண்டுபிடிச்சிருப்ப மச்சான். அதுல ஒரே ஒரு வாட்டி அந்த வார்த்தை மட்டும், அந்த டைலாக் மட்டும் சொல்லு மச்சான். அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேளு. அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா தெரியல மச்சி, ஒரு கோட்டர் சொல்ல. அந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிருக்கும். இன்ன வரைக்கும் அந்த கோட்டர் என்ன ஒரு டாஸ்மாக் பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி ஆக்கிட்டாங்க. டப் ஸ்மாஷ்ல அதிகமா இப்போ அந்த டைலாக் சொல்றது உன்னோட படம், அந்த படம் தான். அது நான் ரொம்ப பெருமைப்படுறேனா அப்படின்னு சொல்றது சொல்லுமா. ஆல் இன் குட் ஹியூமர், நல்ல என்டர்டெயின்மெண்ட்காக. ஒண்ணு இல்ல மச்சி, நான் உன்னை கூப்பிட்டதுக்கு காரணம் நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். நீ பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் உண்மையிலேயே இது டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. எஸ் மச்சி, நான் அதான் விஷயத்துக்கு வரேன். இது சன் நாம் ஒருவர்ன்ற ஒரு நிகழ்ச்சி இல்லை, இது ஒரு முயற்சி. அதாவது கேள்விக்குறியா இருக்கிற சிலர் முக்கியமான நபர்கள், அதாவது டிசர்விங் லைஃப், அவங்களோட வாழ்க்கையை ஆச்சரியக்குறியா மாத்துறது தான். நீ உன்னை கூப்பிடுறது கூட ஒரு அர்த்தம் இருக்கு. முக்கியமா இந்த எபிசோடு கூப்பிடுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. பொதுவாகவே நல்லது பண்ணா நிறைய பேர் சில விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க, பாப்புலாரிட்டி எதிர்பார்ப்பாங்க. நம்ம பண்ற நல்லது எப்பவுமே நம்மளுக்கு திரும்பி வரும், அது நான் நம்புறேன். இது நீ நம்புறியா மச்சி? நிச்சயமா, 100%. ஐ பிலீவ் இன் கர்மா. இப்போ நீ பாரு மச்சி, இது உனக்காக நான் சொல்ற ஒரு சர்ப்ரைஸ். நீ கண்ணால பார்க்கணும். வாங்க மிஸ்டர் வீரமணி. வாங்க வீரமணி. வாங்க வீர, எப்படி இருக்கீங்க? வாங்க வாங்க. வீரமணி இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி வீரமணி ஒரு விஷயம் செய்யணும்னு ஆசைப்படுறாப்ல. அது இப்போ நானும் கண்ணால பார்க்கணும், நானும் பெருமைப்படணும்.
அது என்னன்னு தெரியுதா மச்சி? ஹானர் மாதிரி தெரியுது. இல்லடா, எதுக்குன்னு தெரியல. இந்த மெடலுக்கு சொந்தக்காரன் ஜீவா தான். வீரமணி வந்து பாராலிம்பிக்ஸ் அந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக போகணுன்றதுக்காக ஜீவா வந்து 50,000 ரூபாய் கொடுத்து இவரை வந்து ஜெயிக்க வச்சார். கோல்டு மெடல், தாய்லாந்துக்கு போய் கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காப்ல வீரமணி. இது வந்து உனக்கு அதை அர்ப்பணிக்கணும், உனக்கு அது காட்டணும்னு சொல்றதுக்காக தான் we wanted to surprise. ஏன்னா அந்த நிமிஷம் வரைக்கும் இவரை பார்த்தது இல்லை. ஸோ வீரமணியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது நான் பார்த்ததுங்க. சாரி கங்க்ராச்சுலேஷன்ஸ். மச்சி வீரமணி வந்து பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறாப்ல. பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சுக்கிட்டு ஆக்சுவலா பெர்மிஷன், மேனேஜர் கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் வர வச்சிருக்கோம். இது பாரு, நீ செஞ்ச நல்லது வந்து எப்படி வந்து நிக்குது. ரொம்ப சந்தோஷம். வா உட்காந்து பேசலாம், வாங்க வா. தாய்லாந்துல நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தாய்லாந்துல தான் இருக்காரு அவரு. என்னால பார்க்க முடியல ஷூட்டிங்னால. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி வின் பண்ணிட்டாரு அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. டுக்டுக்ல வந்து போயிட்டே இருக்கும்போது என் ஃப்ரெண்டு கூட இருந்தாரு கூட பக்கத்துல. சொன்னோம் எவ்வளோ சந்தோஷம் பார்த்தோம், ஒரு படம் ஹிட் ஆனா ஒரு சந்தோஷம் வரும், ஒரு இதானா. ஆனா நாம ஒரு ஹெல்ப் பண்ணவருக்கு வந்து இந்த மாதிரி அவர் வின் பண்ணியிருக்காருங்க போது இது புது விதமான ஒரு சந்தோஷமா இருக்கு. இதனால என்னால எக்ஸ்பிளைனே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஜாலியா அப்படி லைஃப்ல சந்திப்போமா இல்லையான்னு யூஸ்வலா வந்து ஆப்போசிட்ல இருக்கும். செலிபிரிட்டிஸ் எப்படியாவது நம்ம பாத்துறணும் அப்படின்றதுதான் இருக்கும். இந்த செலிபிரிட்டி வந்து எப்படியாவது இவரை பாத்துறணும்ன்றது தான் மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். என்னன்னா இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி விருது கிடைச்ச மாதிரி அந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். நேஷனல் அவார்டு வின்னர் மாதிரி ஜீவா உட்கார்ந்து இருக்காப்ல. இந்த பிரசிடென்ட் வந்து நேஷனல் அவார்டு கொடுத்த மாதிரியே ரொம்ப நீ பாத்துட்ட. சார் ஒன்னா சொல்றதே தெரியல சார், கடவுளை நேர்ல பார்த்த மாதிரி சார். நீங்க வேற சும்மா இருங்க சார். கண்டிப்பா சார், அந்த தருணத்துல சார் எனக்கு உதவி பண்ணா நான் அந்த மேட்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா சார். அது நான் பண்றதை விட உங்களுக்கு யாரு சொன்னாங்களோ அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். இந்த தருணத்துல ராதிகா அவங்களுக்கு என்னோட, ஆமா சார், ராதிகா கணேஷ் அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாரே நான் என் படத்தை தான் பார்த்துருந்தேன், நேர்ல பார்த்தல சார். அதுக்கு கரெக்டான ஒரு நேரம் வந்துச்சு பாத்தீங்களா? கண்டிப்பா சார். இதுலதான் கடவுள் இருக்காருன்ற நம்பிக்கை. கவலைப்படாதீங்க வீரமணி, நிறைய ஸ்பான்சர் வரும். டெஃபினட்டா வந்து மேற்கொண்டு நிறைய மெடல்கள் நீங்க ஜெயிக்க போறீங்க. அந்த நம்பிக்கை எனக்கும் ஜீவாக்கும் நிறைய இருக்கு. தேங்க்யூ வீரமணி, நீ வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. இது கம்பெனி அங்க கிடைச்சது இல்லை உங்களுக்கு? ஓ வெரி குட். தேங்க்யூ ஸோ மச் இந்த கிஃப்ட்டுக்கு. தேங்க்யூ வெரி மச். ஆக்சுவலி நான் சொன்னேன் அது வெளியே எதுவும் சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன். ஏதோ ஒரு விதத்துல இது ஏன் சொல்றேன்னா, சில நேரத்துல செய்யற நல்லது வந்து உலகத்துக்கு தெரியணும், சொல்லணும். அப்பதான் 4 பேர் செய்வாங்க. ஏன்னா இந்த முயற்சி மூலியமா வந்து அமெரிக்கால இருந்து, லண்டன்ல இருந்து, துபாயில இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து எல்லாம் இப்போ மூலியமா வந்து வீரமணிக்கு வந்து ஸ்பான்சர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேர் சேர்ந்து இந்த மாதிரி நல்லது பண்ணா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தானே. அந்த சந்தோஷம் யாரும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்க்கணும். அது நீ நிறைய என்ஜாய் பண்ணி பார்த்துருப்ப. இப்போ மச்சி, நீ இப்போ எப்படி ஒரு வீரமணின்ற தெரியாத நபருக்கு நீ ஹெல்ப் பண்ணியோ, ஒரு நபரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீ ஹெல்ப் பண்ண போற. அதுக்கான ஒரு அந்த குடும்பத்தை பத்தி ஒரு ஏவி நம்ம பார்த்துட்டு அப்புறம் பேசணும். ஷண்முகம், இந்த பெயர் இருக்கின்ற கடவுளுக்கு நாம் 6 முகம் 12 கைகள் என்று அழகாக்கி பார்க்கின்றோம். இருக்க வேண்டிய 2 கால்களை போலியோவால் குறையோடு பெற்றவர். ஸ்கூலில் 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் குடும்ப சூழ்நிலையால் என்னால் படிக்க முடியல. வியாபாரத்துக்குன்னு அம்மா அப்பா கூட வச்சு நிறைய வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. வாழ்க்கை பந்தயத்தில் ஓட முடியாமல் இவர் கால்கள் வலுவிழந்து விட்டது. ஆனால் இவர் மனம் மிக மிக அதிகமான வலிமையோடு ஓடி ஜெயிக்க துடித்து கொண்டிருக்கின்றது. பெட்ரோல் பங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா டீ விற்கிறதுக்காக வருவார். ஸோ அப்போ வந்துட்டு இப்போ பேசி பழகிற டைம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு ஆல்ரெடி கால் சரியில்லாத டைமில் வந்துட்டு இந்த மாதிரி உழைக்கிறாருன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருக்குமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சண்முக அண்ணா வந்து இங்கே 1 வருஷ காலமாக டீ கொடுத்துட்ருக்காங்க. இங்கே இருக்க எல்லா ஸ்டாஃப்க்கும் வந்து சண்முக அண்ணா ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக எனக்கு பழக்கமானவங்க.
இப்போ எங்கள் மனைவி. நாங்கள் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன்னா இவர் ஹேண்டிகேப்பாக இருக்கார், அதனால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். நீ நார்மலான பையனா நாங்கள் ஒத்துட்ருப்போம், இந்த மாதிரி பையனை கட்டிட்டு போயிட்டு நீ இன்னும் கஷ்டப்படணுமா, அதனால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஏகப்பட்ட தடங்கள் வந்தது, அதை மீறி கல்யாணம் பண்ணி அப்புறம் வீட்லேயும் சில பிரச்சனைகள் உண்டாச்சு. 8 வருஷமாக தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், யார் சப்போர்ட்டும் கிடையாது. அதானே அதுக்கப்புறம் 2 பசங்க நாங்கள் பசங்களையும் நல்லா தான் பார்த்துக்கிட்டோம், ஸ்கூல் சேர்த்தோம், வருமானம்லாம் ஓரளவுக்கு சரியாக இருந்தது. செங்கல்பட்டு பிரிட்ஜு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கார்பியோன்ற வண்டி அடித்து ஒரு 15 மீட்டர் தூக்கி வீசிடுச்சு எனக்கு. அது பார்த்திங்கன்னா வலது கால் தொடையாண்ட வந்து பார்த்திங்கன்னா எலும்பு உடைஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். அப்புறம் அங்கே இருக்கிற பொதுமக்கள் தான் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. கட்டு போட்டோம், அங்கே சரியில்லை சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. இவர் அங்கே வேணாம்னு சொல்லிட்டாரு. ப்ரைவேட்டில் வந்து ஆத்தோமேட் ஹாஸ்பிட்டலில் மாற்றி சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,40,000 ஆகுனாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச கஸ்டமர்லாம் ஒரு 45,000 ஹெல்ப் பண்ணாங்க. சர்ஜரி பண்ணி வீட்டுக்கு வந்து படுத்துட்டு இருக்காரு. இப்போ தையெல்லாம் பிரிச்சாச்சு. ஆனால் இதோட ஒரு 3 மாதம் 4 மாதம் ஏஞ்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் இல்லாததுனால இப்போ எனக்கு சுத்தமாகவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அவரோட கரண்ட் ஸ்டேஜ் வந்து ஃபுல்லாக கால் இம்மோபிளைஸ்டாக இருக்குது. ஒரு 1 வீக்காக ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஒரு 10% இம்ப்ரூவ்மெண்ட் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப பெயின்ஃபுல் ட்ரீட்மெண்ட் தான் இது கண்டிப்பாக. ஆனால் ரொம்ப